இந்தியன் பிரீமியர் லீக் 2025 18வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடை நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். வெளியில் போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக ஒரு ப்ரிவியூ பார்த்துருவோம். ஸ்ரேயாஸ் ஐயரோட தலைமையில் பஞ்சாப் கிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 போட்டியில் 2லையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி உங்களோட ஹோம் போட்டி, முதல் போட்டி. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சரியாக ஸ்டார்ட் பண்ணலை. உங்களோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்ற மாதிரி ரியான் பராக் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. அதுலேருந்து இன்னைக்கு மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமர லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஆப் இருக்குது, நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமர லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. மகாராஜா யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் முலான்பூர் நியூ சண்டிகரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 5 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 6 போட்டி. கடந்த 4 வருஷத்தில் 5 போட்டி. 2017 ரேஞ்சில் ஒரு போட்டி. ஸோ அதுதான் ஓவராலாகவே குறைவான போட்டிகள் தான். ஹார்டாக இருக்கும் கிரவுண்டு, நிறைய விக்கெட்ஸும் விழும், ஸ்கோரும் வரும். அதுதான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ். அண்ட் சேசிங் ப்ரிஃபரபிள். 6 போட்டியில் 2ல் பேட் ஃபர்ஸ்ட், சேசிங்கில் 4 வெற்றி. அண்ட் அதிகபட்சமாக MI 192க்கு 7 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 142க்கு 10 அப்படின்னு அவுட் ஆயிருக்காங்க. 150க்கு பிலோவா 2 டைம்ஸ், 190 above ஒரு டைம். அண்ட் 170லேருந்து 190 இந்த ரேஞ்சில் 3 டைம். அந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் அப்படின்றத வச்சிருக்காங்க. நல்லா பேட்டிங் டெப்த் வச்சிருக்க ஒரு யூனிட். அவங்களோட ஹோம் கிரவுண்டு இதுக்கு முன்னாடி IS மித்ரா இருந்திருக்கு. இப்போ ஹோம் மாறி இருக்கு. போன சீசன்லேயே கொஞ்சம் போட்டிகள் இங்கே நடந்தது. இந்த சீசனில் 4 போட்டி நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக அவங்களோட ஹோம் மாற்றுறது, அவங்களோட டீம் நேம் மாற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. இன்னுமே சொல்ல போனால் முலான்பூரில் அவங்களோட சக்ஸஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படிங்கிறது தான். 5 போட்டியில் 4ல் தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு வெற்றி தான். அண்ட் 177க்கு 6 அப்படின்ற சக்ஸஸ்ஃபுல் சேஸ் இருக்குது. ஆர்ஆர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 152 அடித்து சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அண்ட் ரீசன் நம்பரை பாருங்க, ஓரளவுக்கு ரன்ஸ் வந்தால் கூட விக்கெட்ஸ் ஹெவியாக இருக்குது. 10 விக்கெட், 7 விக்கெட், 8 விக்கெட், 9 விக்கெட், 9 விக்கெட். ஒரே ஒரு முறை மட்டும்தான் 3 விக்கெட். இது SRH. அண்ட் அதுலேயுமே RPS ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் முன்னாடி இருந்தது. இப்போ 2017 ரேஞ்சில் CSK பேன் ஆன டைமில் அங்கே CSK பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. RPS அப்பயுமே SRH தோத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸு இங்கே ஓரளவுக்கு கம்ப்ளீட் யூனிட்டை நான் பார்க்குறேன். இங்கே ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்கில் அண்ட் பேட்டிங்கில் மேக்ஸியோட ஸ்ட்ரென்த்து பஞ்சாப் கிங்ஸ் பெருசு அவுட்புட் கொடுக்கல. அண்ட் ஸ்டோயினிஸும் கன்சிஸ்டன்ட் பேஸில் ரீசெண்டாக இல்லை. யான்சனோட பேட்டிங் அவுட்புட், பவுலிங் அவுட்புட் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் IPL கண்டிஷனில் பெஸ்ட் பவுலிங் அவ்வளோவா கொடுத்ததில்லை அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. கேப்டன் சிறப்பாக பண்ணுறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். நெகில் வதேரா கன்சிஸ்டண்டாக அவுட்புட் கொடுப்பாரு. பிரப்சிம்ரன் போன பட்டியில் அவுட்புட், அதுக்கு மொதல் பட்டியில் பிரியான்ஸ் ஆர்யா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இருந்திருக்கு. பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன்ட்டை எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு சில இன்னிங்ஸ் பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பிரியான்ஸ் ஆர்யா நல்ல ஹிட்டிங் பவர் யூட்டிலைசராக திரியிறாரு, அதை பார்க்குறோம். அண்ட் ரன் பேஸில் முதல் போட்டியில் 47 ரன்னு அண்ட் போன போட்டியில் 8 ரன்னு. பிரப்சிம்ரன் முதல் போட்டியில் ஃபெயிலியர், போன போட்டியில் 69 சூப்பராக அடித்தார். ஸ்ரேயாஸ் 2 போட்டியிலுமே கலக்கிறார். சொல்லப்போனால் கடந்த 4 போட்டியில் நாட் அவுட்ஸில் இருக்கார். அண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் டீசெண்டான நம்பர் இருக்குது. நெகல் வதேரா ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக போன சீசனில் 49 அடித்தார். மும்பை இந்தியன்ஸ்க்காக இருந்தார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரீசன் இன்னிங்ஸ் ஒரு சில ஃபெயிலியர் இருந்தால் கூட கண்டிப்பாக மேலே வரும்போது சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அதுதான் போன போட்டியில் ஷோ பண்ணார். கிளென் மேக்ஸ்வெல் தொடர்ந்து ஃபெயிலியரை ஷோ பண்ணுறாரு. ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ் எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங் தான். அட்லீஸ்ட் RCBக்காவது ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸை வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனிவே எடுத்திருக்காங்க. ஸ்டோயினிஸ் டீசன்ட் நம்பர், பட் கன்சிஸ்டன்ட் அவ்வளோவா இல்லை. பவுலிங் பேஸில் ஒரு ஸ்லோ ஓவர் வீசனால ஒரு சில டீம்ஸில் கன்சிடர் பண்ணலாம். சசாங் கலக்கிறாரு. ஓவராலாக ஒரு ஃபினிஷிங் ரோல் பெட்டராக இருக்குது. சூர்யான்ஸ், செட்ஜே டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காங்கனால தான் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங்கில் ஓரளவுக்கு ஓகே. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இருந்தால் கூட ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு. மார்க்கோ யான்சன் ஒரு விக்கெட் தான் ரேஞ்சில் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைன்னு சில நேரங்களில் விக்கெட் இல்லாமல் இருக்குது. ஹஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போகிறார். இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டு வேரியேஷன் கொடுக்குறாரு, கலக்கிறாரு. லாக்கி ஃபர்குசன் சூப்பராக இருக்கார். ஸோ ஓவராலாக பார்த்தா அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் பாசிபிளாக இன்னைக்கு ஆர்ஆரில் நிறைய இந்தியன் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் அந்த மாதிரி இடத்துல எஃபெக்டிவாக இருக்க முடியும். அதனால் லாக்கி எஃபெக்டிவாக இருப்பார்னு நம்புகிறேன். சஹலை பொறுத்த வரைக்கும் கலக்கியிருக்கார். ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு. அண்ட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஓவராலாக IPL அவர் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ரீசன்ட் இயர்ஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். கடந்த சில போட்டிகளில் விக்கெட் எல்லாமே இருந்திருக்காரு. ஒரு விக்கெட் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. ரீசெண்டாக ஆர்ஆருக்காக விளையாண்டாரு. ஒருவேளை அந்த யூனிட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற பேஸில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக நிதிஷ் ராணா கூடவே சஞ்சு சாம்சன் இவருக்கு எகென்ஸ்டாக ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க.
ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பவுலிங் பேஸில் உங்களோட ஓவர்சீஸ் இருக்குது, இல்லை சிம்ரன் ஹெட்மேன் மட்டும் விதிவிலக்காக இருக்கார். ஒரு மேக்ஸிமம் லேட்டாக அனுப்புகிறாங்க. ஃபினிஷர் பேஸில் அவங்கள யோசிக்கிறாங்க. ஹசரங்காவை சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதை பார்க்குறோம். ஆர்ச்சர், தீக்ஷனா பவுலிங் பேஸில் கூட வந்து தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா ஓரளவுக்கு ஓகேவான பவுலிங்கை நான் பெஸ்ட் யூனிட்லாம் எல்லாம் சொல்ல முடியல. பேட்டிங் பேஸில் எஸ்ஆர்சி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனலில் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர், ரீசெண்டாக இன்டர்நேஷனல் விளையாண்ட பிளேயர்ஸ். அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ் ராணா போன போட்டியில் நல்லா விளையாண்டார், பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவர் யோசிக்க முடியாது. நல்லா ஹிட்டிங் இருக்குது, அதில் டவுட் இல்லை. ரியான் பராக்கோட கன்சிஸ்டன்ட் நல்லா இருக்குது. போன சீசனில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஃபார்ம் இந்த சீசனில் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம். அது ஒன்று வந்து அவருக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா சஞ்சுவை மறுபடியும் கேப்டனாக பார்க்க போகிறோம். விக்கெட் கீப்பராக அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. முதல் 3 போட்டியில் தான் அவருக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அடி அப்படின்றதுனால பேட் பண்ணுற அளவுக்கு இம்பாக்ட் சப்பில் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து முழுமையாக விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போகலாம். அந்த கேப்டனும் இருப்பார். த்ரூ ஜுரல் ஃபீல்டராக இருப்பார், இல்லை ஆன் டைமில் விக்கெட் கீப்பிங் பேஸில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துப்போம். ஹசரங்கா பேட்டிங் ஹிட்டிங் நல்லாயிருக்கும். பவுலிங் பேஸில் போன போட்டியில் 4 விக்கெட் எடுத்தார். கண்டிப்பாக கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்க முடியும். கொஞ்சம் ஹார்டாக இருக்க ட்ராக்கில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. போன போட்டியில் கலக்கினார். ஃபர்ஸ்ட் 2 போட்டியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட போன போட்டியில் கலக்கினார். குமார் கார்த்திகேயை கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல அவர் தானா இல்லை சுபம் துபேவா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் பேட்டிங் பேஸில் யோசிச்சு சுபம் துபேவை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பவுலிங் பேஸில் பிரச்சனை இல்லை. நான் 5 பவுலர் ஸ்டிக்கில் போகலாம், தேவைப்பட்ட பராக் ராணா அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்து குமார் கார்த்திகேய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எனிவே அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க பார்க்கணும். தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா விக்கெட் டேக்கிங்கில் டீசெண்டாக இருக்க முடியும். சந்தீப் சர்மாவோட கண்ட்ரோல் போன போட்டியில் பார்த்தோம். தேஷ்பாண்டே சிஎஸ்கேக்கு எகென்ஸ்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட சிஎஸ்கேக்காக பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சீசனோட ஸ்டார்ட் அவருக்கு நல்லா இருந்தது. தீக்ஷனா கண்ட்ரோலாக இருக்கார். விக்கெட் டேக்கிங்கில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம். கண்டிஷன் பேஸில் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் கண்டிஷன் அப்படின்னால கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் அவருக்கு. ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு டீசன்ட் இன்னிங்ஸ் போன சீசனோட எண்டில் இருந்தால் கூட இந்த சீசன் அவ்வளோ சிறப்பாக ஸ்டார்ட் ஆகலை. அண்ட் பிபிகேக்கு செகண்ட்ஸாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. சொல்லப்போனால் 3 இன்னிங்ஸ் பெஸ்ட் இன்னிங்ஸ், 2 இன்னிங்ஸ் தான் டவுனாக இருந்திருக்கு. நல்லா பண்ண முடியும்னு நம்புகிறேன். சஞ்சு சாம்சனோட எளிய எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெஷ் ட்ராக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பெஸ்ட் அவுட் புட்டை கூட கொடுக்கலாம். நிதிஷ் ராணா போன போட்டியில் சூப்பர். அண்ட் பிபிகே செகண்ட்ஸாக ஓரளவுக்கு ஓகே. ரியான் பராக்கோட ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். பட் கடந்த சில போட்டிகளில் கண்டிப்பாக கேப்டன்சி ப்ரெஷர் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ ஜுரல் ஓகே, கண்டிப்பாக வந்து டீசெண்டாக நல்ல நம்பர் வச்சுருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. போன போட்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. வனிண்டு ஹசரங்கா பவுலிங்கில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறது பெரிய அளவு ஒர்க் ஆகலை இது வரைக்கும். பார்க்கணும். சிம்ரன் ஹெட்மேரோட பேக் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறது இருக்குது. பட் பெருசாக யோசிச்சு போக முடியும். ஒரு சில நேரங்களில் அந்த ட்ரீம் டீம் பாயிண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணலாம். பவுலிங் பேஸில் நிதிஷ் ராணா சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க, நிறைய விக்கெட் எடுக்கல. ரியான் பராக்கோட விக்கெட் டேக்கிங் அவ்வளோவா இல்லை. வனிண்டு ஹசரங்கா போன போட்டியில் 4 விக்கெட், அதுக்கு முன்னாடி 1, 2 அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. அதில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக 2, 2, 1 அப்படின்னு இருந்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் போன போட்டியில் வந்த கம்பேக் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். குமார் கார்த்திகேயவும் அவ்வளோவா விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. மகேஷ் தீக்ஷனா ஆம்பியஸாக அவருமே விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். எல்லாருமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர்ஸ், அதில் டவுட்டே இல்லாத சொல்லப்போனால் ஹசரங்கா, தீக்ஷனா பெஸ்ட் பவுலர்ஸாக பார்த்துருக்கோம். ஆர்ச்சரோட பவுலிங் நல்லா தெரியும். துஷர் தேஷ்பாண்டே இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்தார். சந்தீப் சர்மா இதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பவுலாக இருந்தார். ஸோ இந்த டீமுக்கே பேக் அண்டில் ஃபினிஷ் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி எண்டோர் பவுலிங் சந்தீப் சர்மாட்டேருந்து வந்தது. பட் இந்த சீசனில் இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் பேஸில் ரீசெண்டாக கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன தான் வந்து கண்ட்ரோலாக வீசுகிற பவுல் இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர் 2 பேர் இருக்கணும். இந்த டீமுக்கு அது மைனஸாக நான் பார்க்குறேன். வனிண்டு ஹசரங்கா மட்டும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். அது இனிஷியல் ஓவரில் விக்கெட் விழுந்தால் அது கொத்தா எடுப்பார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு பார்க்கணும் என்ன மாதிரி அப்படின்றதுல. தீக்ஷனாவோட பவுலிங், துஷர் தேஷ்பாண்டே பாருங்க கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்கல. அதை சொல்லப்போனால் ஓவர் கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கு முதல் போட்டியில் 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் சந்தீப் சர்மா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் நிறைய இல்லை. அதில் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் 2 போட்டியிலுமே விக்கெட் எடுக்கல. 2 டீம் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் மச் பெட்டர் சைட் அண்ட் ஹோம் அப்படிங்கிறனால அட்வான்டேஜ் எடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. அதில் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஆர்ஆர் அவ்வளோ விக்கெட் டேக்கிங் பவுலரை வச்சுக்கல. அதில் குறிப்பாக ஜஹல் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இருக்க சஞ்சு அண்ட் நிதிஷ் ராணாவை ட்ரபிள் பண்ண வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி பயங்கரமாக அவங்களை காலி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிதிஷ் ராணா ஜஹலுக்கு அகேன்ஸ்டாக வீக்காக இருந்திருக்கார் அப்படின்னு ஷோ பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். அண்ட் இனிஷியல் ஓவர் லாக்கி ஃபர்கூசன், ஹர்ஷ்தீப் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியில். ஏன்னா மார்க்கோ யான்சன் நிறைய பேர் அந்த ஸ்விங் பேஸ்
பேஸில் பயன்படுத்துவாங்க. பட் இந்த சீசனில் ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் பேஸில் பயன்படுத்தலாம், அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணலாம், லேட்டர் பேஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அதில் மார்க்கோ யான்சனோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இனிஷியல் ஸ்விங்குக்கு அப்புறம் போடும்போது நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு மார்க்கோ யான்சன்ட்ட பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் இந்த சீசனில் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு, அது ஒர்க்கும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது ஏழியாக கொஞ்சம் ஒர்க் ஆகிற ஒரு விஷயமா, அதை சைன் பாலில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால லாக்கியே பயன்படுத்துறாங்க. அஸ்தீப் இன்னொரு பக்கம் ஸ்விங் பவுலர் நல்லா பண்ணுறாரு, இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுறாங்க. அண்ட் மேக்ஸி, ஸ்டோயினிஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பவுலிங் கொடுப்பாங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் தீக்ஷனா வித் ஆர்ச்சர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாசிபிளாக துஷர் தேஷ்பாண்டே நியூ பால் எடுத்து வீசினாலும் ஓகே தான். ஒரு நியூ பால்லாம் நல்லா பண்ணியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. சந்தீப் சர்மா நியூ பாலில் சூப்பராக இருந்திருக்காரு. சொல்லப்போனால் பஞ்சாப் கிங்ஸுக்கு சந்தீப் சர்மா பயங்கர சக்ஸஸாக நியூ பால் பவுலிங்கில் கொடுத்துருக்காரு. பட் இப்போ இந்த டீமுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வருது. வண்டியில் சரங்கா மிடில் பேஸில் தான் வீசுவார். தேவைப்பட்ட ரியான் பராக், நிதிஷ் ராணா வரலாம். சில நேரங்களில் வந்து பார்த்துருக்கோம் இந்த சீசன்லேயே. பவுலிங் பேஸில் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கூட இன்க்ளூட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். குமார் கார்த்திகேக்கு பதிலாக அந்த இடத்துல சுபம் கூட யோசிக்கலாம். அண்ட் இங்கே 6 பவுலிங் ஆப்ஷனு ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 4 பவுலர் ஸ்டிக் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் லாக்கி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா டாப் ஆர்டரில் நிறைய இந்தியன் பேட்டர்ஸ் இருக்கனால அங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். மார்க்கோ யான்சன், அஸ்தீப் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இங்கே ஃபுல் கோட்டான ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனாவை தான் யோசிக்க முடியுது. மற்ற எல்லாருக்கும் எப்படி ஓவர் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். வனிதா சரக்காவுக்கு கொஞ்சம் ஓவர் அதிகமாக கிடைக்கலாம். துஷர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டு டீம் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் டவுனாக இருந்திருக்காங்க. ஆர்ஆர் 17-12 அப்படின்னு அப்பா இருந்திருக்காங்க. அதில் சேஸ் பண்ணும்போது ஆர்ஆரோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. பிபிகேஎஸ் கடந்த 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 5 போட்டியில் 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஆர்ஆர்னு பார்க்கும்போது போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எலிமினேட்டரில் ஜெயிச்சாங்க, குவாலிஃபைல தோத்தாங்க அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். அண்ட் கடந்த 10 போட்டின்னு பார்க்கும்போது ஆர்ஆரோட டாமினேஷன் ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு முறைனா ஆர்ஆர் 2 முறை, பஞ்சாப் கிங்ஸ் ஒரு முறை, ஆர்ஆர் 2 முறை, பஞ்சாப் கிங்ஸ் ஒரு முறை, ஆர்ஆர் 2 முறை, இப்படி தான் இருந்திருக்கு. அதனால ஆர்ஆரோட டாமினேஷன் ஓவர் பஞ்சாப் கிங்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கனால இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. டாப் 14 பார்த்துக்கங்க. பிக் பேஸில் நெகல் வதேராவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, தீக்ஷனாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. லாக்கி இன்னைக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாரு நான் நம்புறேன். சந்தீப் சர்மா பேக் எண்டில் ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். அந்த பேஸில் தான் சந்தீப் சர்மா. தீக்ஷனா ஓகே, ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. அது வதேரா பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஹிட் பண்ணிட்டாங்கன்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஃபேண்டசி பாயிண்டில் 25+ வந்துட்டாவே ட்ரீம் டீமில் வர்றாங்க. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஜெய்ஸ்வால், சஞ்சு அண்ட் ஸ்ரேயாஸை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பவுண்டரி டைமென்ஷன் பார்த்து சஞ்சுவை கேப்டனாக போடலாமா வேணாமான்னு யோசிங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் முதல் போட்டியில் நல்லா பண்ணுற கொஞ்சம் ஹார்டர் ட்ராக்ல நல்லா அவுட்புட் கிடச்சிருக்கு. அதில் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஜெய்ஸ்வால் ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயாஸ் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார், ஓகேவான கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கான்ஃபிடன்ட் கேப்டன் அவர் தான் யோசிக்கணும். அவர் கேப்டனாக இருக்காரு, நமக்கு ட்ரீம் டீமுக்கும் கேப்டனாக வர முடியும். அண்ட் ரிஸ்கின்னு யோசிக்கும் போது வனிதா சரங்கா, அஸ்தீப் அண்ட் லாக்கி ஃபர்கூசன் கொஞ்சம் ஹார்டராக இருக்குது. ட்ராக்ஸு கொஞ்சம் ரன்ஸ் போனால் கூட விக்கெட்ஸும் ஒரு பக்கம் விழுது. அதை நம்ம பார்த்தோம் அந்த நம்பர் பேஸில். அதனால கொஞ்சம் பவுலர் சைடுமே யோசிக்கலாம். அதில் ஆல்ரவுண்டர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் போடும்போது வனிதா சரங்கா மாதிரி ஆட்களை யோசிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். டீம் கிரியேட் பண்ணலாம். சஞ்சு சாம்சன், பிரிப் சிம்ரன் ஓகே, ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பராக இருப்பாங்க அந்த பாயிண்டில். ஸ்ரேயாஸ் டீசன்ட் சாய்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய. எஸ்எஸ்வி சில நேரங்கள் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. சசாங் ரொம்ப லேட்டாக வரனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. வதேரா ஒரு சில டீம்ஸில், பிரியான்ஸ் ஆரியா ஒரு சில டீம்ஸில், ஆல்ரவுண்டரில் மேக்ஸி நல்ல சாய்ஸ், வனிதா சரங்கா, ஸ்டோயினிஸ் அவ்வளோவா பெருசாக யோசிக்க முடியல. பராக் நல்லா விளையாடுறாரு. யான்சன் ஒரு சில டீம்ஸில், நிதிஷ் ராணா போன போட்டியில் விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அண்ட் கன்சிஸ்டண்டாக அவுட்புட் கொடுக்க முடியுமா? பேஸ் பேஸில் டவுன் ஆவாரா? குறிப்பாக ஜஹல் எகென்ஸ்டாக வீக்காக இருந்திருக்காரு. அதெல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆஸ்தீப், ஜஹல் இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் எடுத்துக்கங்க. ஆர்ச்சர் சூப்பர் சாய்ஸை நான் பார்க்குறேன். துஷர் தேஷ்பாண்டே ஒரு சில இடங்களில், லாக்கி வந்து பெஸ்ட் சாய்ஸாக யோசிக்கிறேன். இதனோட டீமு கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் வனிதா சரங்கா. பவுலிங் பேஸ்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். இந்த போட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பவுலிங் பேஸில் சில டீம்ஸை ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விக்கெட்ஸ் நிறையா விழுந்திருக்கு. பட் ஆன் டைமில் ட்ராக்கையும் பார்க்கணும். இப்போ இருக்கிற இம்பாக்ட்ஸ் அப்போ நிறைய பேஸில் யோசிக்கும் போது சில ஸ்கோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு டவுனும் ஆக முடியும். பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பவுலிங் பேஸில் டீம்ஸை செட் பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.